மாத்திரை நமக குருவே சரணம். நவம்பர் மாதத்துல நமக்கு பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த வாரம் பிரபஞ்சம் சொல்லுவது என்ன? நவம்பர் மாதத்தில் நமக்கு பிரபஞ்சம் சொல்லுவது என்ன? வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் இது ஒரு பொது பலன். இதுல 1-2 உங்களுக்கு மேட்ச் ஆனாலே பெரிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நிச்சயம் மேட்ச் ஆகும். இந்த மாதம் பலன்கள் எவ்வாறு இருக்கிறது? பிரபஞ்சம் சொல்லுவது என்ன? நிறைய முயற்சிகள் பண்றீங்க, நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேரு புது புது வேலைக்காகவோ இல்ல புது இடத்துக்கு இதுக்காகவோ நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, நீங்க போடும் முயற்சி பத்தல அப்படிங்கறத தான் இங்க காட்டுதுங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போடணும், கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு இந்த கார்டு சொல்லுது. அடுத்து உடனே நீங்க அப்படி எச்சரிக்கை உணர்வோடு இருக்கீங்க, தேவையான முயற்சிகளை ஈடுபடுறீங்க அப்படின்னா நிச்சயம் சந்தோஷம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். உங்க நண்பர்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் கலந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சந்தோஷமும் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, ஆரவாரம் இருக்கு, எச்சரிக்கை உணர்வு இருக்கு. ஒரு என்னடா நம்ம எக்ஸாம் எழுதணுமே, எப்படி எழுத போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயின்ஃபுல்லும் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. எதுக்காக முயற்சி எடுத்தாலும் அதில் சற்று கவனம் தேவை அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்றாங்க. பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே புத பகவானே வந்துட்டார். நிறைய பேரு அப்ப ஏதோ எக்ஸாமுக்கு போறது, இல்ல புதுசா ஒண்ணு கத்துக்க போறது, இல்ல புதுசா ஒரு இடத்த வாங்குறது, இல்ல புது ஒரு லேண்ட் பாக்குறது, இப்படின்னு ஏதேனும் ஒரு புது விஷயத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. அது நிச்சயம் நல்லபடியா நடக்குது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இல்ல ஒரு புதிய இடம் பாக்குறது அப்படிங்கறதா ஒண்ணு இருக்கலாம். இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. புதனோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கார்ட்ஸ் அவங்களே வந்துட்டாங்க. 7 ஆஃப் கப்ஸ். கண்டிப்பா இதுவும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, சரிங்களா? அப்போ இந்த நவம்பரை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் முடிவு ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. பிரபஞ்சம் என்ன சொல்கிறது? நவம்பர்ல எப்படி இருக்கும் நமக்கு? நவம்பரில் வாழ்க்கை எவ்வாறு உள்ளது? நவம்பர் மாதம் எவ்வாறு உள்ளது? கண்டிப்பாங்க. இங்க பாருங்க, லாஸ்ட் கார்டு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இங்கேயுமே புதன் வந்திருக்கு. அப்ப நிறைய பேர் ஏதோ புதிய வேலைக்கு, இல்ல புதிய தொழிலுக்கு, இல்ல புதிதா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறதுக்கு, இல்ல புதுதா ஒரு புதன் அப்படின்னு சொன்னாலே காலி மனை, பிளாட் வாங்கி போடுறது அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல புதியதாக ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு புதிய முயற்சிகள், புதியது அப்படிங்கிறது ஒண்ணு இங்க வரப்போகுதுங்க. இந்த மாதம் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தில் நிச்சயம் ஈடுபடுவீர்கள் அப்படின்னு தெரியுது. அதுல கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது இருக்கு. அதனால சந்தோஷம் அப்படிங்கிறதும் இருக்கு, வெற்றிகள் அப்படிங்கிறதும் இருக்கு. சோ இந்த மாசத்துல ஒரு ஓரலா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சந்தோஷம் இருக்கு, வெற்றி இருக்கு, கடின உழைப்பு தேவை, கொஞ்சம் நிதானம் தேவை அப்படிங்கறது நமக்கு இங்க சொல்லுதுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் வேறொரு பதிவில். நன்றிகள் 1000.